எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாலுமே, எவ்வளோ சம்ஸ்க்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், நம்ம மேக்ஸில் வந்து டாப்பராக இருந்தாலுமே எக்ஸாமில் நம்ம ப்ராப்பராக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலை அப்படின்னா நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நம்ம படிச்சிருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட மார்க்கு பெஸ்ட்டாக இருக்கா ஹோஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு ப்ரெசன்டேஷன் வச்சு மார்க் வாங்கிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றது நம்மளோட எக்ஸாமில் வரப்போகிற மார்க்கை வந்து டிசைட் பண்ணாது. நம்ம எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் உங்களோட மார்க் வந்து டிசைட் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த டைமில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேக்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி நாம் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம் ப்ரெசன்டேஷனில் மெயினான ஒரு விஷயம் வந்து கொஷன் பார்ட் நம்பர், அதுக்கப்புறம் கொஷன் நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் தெளிவாக தெரிகிற மாதிரி எழுதணும். எந்த செக்ஷனில் உள்ள கொஷனை நீங்கள் எத்தனாவது கொஷனை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களோட எக்ஸாம் பேப்பரை கரெக்ஷன் பண்ணக்கூடியவங்க பார்த்தா தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்பர் நீங்கள் எழுதிக்கணும். அதே மாதிரி உங்களோட கொஷன் நம்பர் ப்ராப்பராக விசிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கொஷன் நம்பர் கீழே என்னென்ன சப்பார்ட்ஸ் வந்து வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏயை ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஏக்கான ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பிக்கான ஆன்சர் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ இந்த பிக்சரில் எப்படி பார்க்குறீங்களோ இந்த மாதிரி உங்களோட செக்ஷன் அண்ட் கொஷன் நம்பர் தெரிகிற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அடுத்ததான் மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு டயக்ராம் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வரைய போகிற டயக்ராம் வந்து ப்ராப்பராக நீட்டாக தெளிவாக தெரிகிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியான சைஸ்லேயும் இருக்கக்கூடாது. ரொம்ப மீடியமான சைஸில் அவங்க என்ன டயக்ராம் கேட்டிருக்காங்களோ அதை உங்களோட பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பென்சில் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல நீட்டான ஒரு டயக்ராமாக வந்து இதில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த டயக்ராமுக்கு என்னென்ன பேர் இருக்காதா, ஒவ்வொரு சைடுக்கும் நேம் வருதா, இல்லைனா வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த டயக்ராம் பார்க்கும்போதே அது எதை விஷயத்தை சம்மந்தப்பட்டது அப்படின்றது புதுசாக ஒருத்தங்க பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு டயக்ராமாக இருக்கணும். அண்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். அடுத்ததான் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கொஷின் எல்லாமே நீட்டாக வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஃபைனல் ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணாமல் விட்டுருவாங்க. எப்போவுமே கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சரை வந்து ஒரு பாக்ஸ் டைப்லேயோ இல்லைனா நீங்கள் ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி ஒரு பென்சில்லையோ இல்லை கலர் பெனில் நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர் அப்படின்றது ரொம்பவே நீட்டாக தெரியும். ஸோ அதனால் உங்களோட ஃபைனல் ஆன்சருக்கு கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி போடுறது ப்ரெசன்டேஷனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எப்போவுமே நம்ம கொஷின் பேப்பர் வாங்கினதுமே வந்து ஃபஸ்ட்டு 1 மார்க்கு, அடுத்து 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றனால பப்ளிக் எக்ஸாமுக்கும் நாம் இது மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் 1 மார்க் 2 மார்க்குக்கு நம்ம அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுகளை விட நமக்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் தான் மார்க் வந்து ஒரு கொஷின்ஸ்க்கும் நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 1 மார்க்கும் 2 மார்க்கும் கம்மியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே அளவுக்கு 5 மார்க்கு முடியுமான வரைக்கும் அதிகமான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்குக்கு நீங்கள் 1 நிமிஷம் இல்லைனா 1.5 நிமிஷம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இந்த மாதிரி சம்மை பொறுத்து நீங்கள் வந்து டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போவே நீங்கள் நிறைய மாடல்ஸ் எக்ஸாம் வந்து இப்போது 3 ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படின்னா 3 ஹவர்ஸில் நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அண்ட் நம்ம வந்து எந்த கொஷனுக்கு எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதும் நம்ம டிசைட் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது ப்ரெசன்டேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போது நம்ம தெரியாத கொஷின் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு அடுத்த கொஷின்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தெரியாத கொஷனுக்கு நம்ம யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரிஞ்ச கொஷனுக்கும் ஃபைனலாக ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பர் வாங்கினதுமே அதை ஒன்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்தெந்த கொஷின் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், எந்தெந்த கொஷின்ஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் பண்ணி வச்சுக்கோங்க.
பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தெரியாத கொஷனை நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கொஷனில் நீங்கள் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, அந்த கிவனில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக வந்து வேல்யூஸ் பார்த்து எழுதணும். சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க இப்போது ஒரு 900 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பார்க்காம 90 அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா டோட்டலாக அந்த சம்மே வந்து நமக்கு மிஸ்டேக் ஆயிரும். அதனால் எப்போவுமே வந்து மேக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிவனில் வந்து என்ன வேல்யூஸ், அதாவது என்ன சம்மில் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம கரெக்டாக காப்பி பண்ணியிருக்கோமா அப்படின்றத கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது பேப்பரில் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்க்குற மாதிரி வந்து ஓவர் ரைட் பண்ணுறதோ இல்லைனா வந்து ஒயிட்னர் யூஸ் பண்ணி அழிக்கிறதோ இந்த மாதிரி தவறுகள் வந்து செய்யக்கூடாது. பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு கட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஆன்சர் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து அது மேலேயே வந்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணை வச்சு ரொம்ப மாதிரி கிறுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பேப்பரை பார்க்குறவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அண்ட் வந்து நம்ம எவ்வளோ தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஒன்ஸ் மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் பென்சிலை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டான ஆன்சரை எழுத ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படின்னா நம்ம 3 ஹவர்ஸில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்மளோட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற டைமை நம்ம முடிச்சுக்க பார்க்கணும். லாஸ்ட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் நமக்கு டைம் இருந்தால் தான் நம்ம எல்லா சம்ஸும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக காப்பி பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஏதாவது சம்ஸ் விடுபட்டிருந்தால் கூட நம்மளால் ரீஒர்க் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம ப்ராப்பராக வந்து நம்பர்ஸில் இருந்து நம்மளோட பேப்பரில் எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கோமா அப்படின்றத ஃபைனலாக நம்ம ஒரு செக் வந்து பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. 3 ஹவர்ஸ் அப்படின்னா 3 ஹவரும் நான் எழுதுவேன். ஸ்கூலில் வந்து என்ன ஆகும்னா இப்போ 3 ஹவர்ஸ்னால் ஒரு 5 நிமிஷம் கூட சில டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமை யாருமே திங்க் பண்ண வேணாம். கோவிட்க்கு அப்புறமா இதுதான் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் ஃபியர் இருக்கும், பட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த எக்ஸாமில் ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டைம் நீங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணி பாருங்கள். ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கே ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் ப்ரெசன்டேஷனில் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.